டைம் பாடி போங்க. கமாண்டர் லிங்கத்துறை அவர்கள் போல போட்டிக்கான நடுவர் நமது முத்துகிருஷ்ணன் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு பெண்கள் போடுகிற கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கேள்விப்பட்டோம். ஆகவே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். தினசரி அவர் வீட்டு முத்தத்துல கோலத்தை தான் போட்டு ரசிக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. முப்பது நிமிடம் கோல போட்டிக்காக டைம் ஒதுக்கப்படுகிறது. இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? ஒரு 15 நிமிஷம் இருக்கு. ஆமா, காம நேரம் கொடுத்துருக்கு. அருண் தம்பி நல்ல சத்தமா படிங்க. கோலம் போடுங்க மாமா, நல்லா போடுங்க. சரவணன் இறுதி மூச்சு அதெல்லாம் பாத்துக்கலாம். வாங்க போல கபடிக்கு கமாண்ட் கொடுக்கணுமா? கமாண்ட் கொடுக்க வாங்க. வாங்க கோலப்படி அதுவா நடக்கும். அருண் பெண்களுக்கு ஒரு வாரமா விளையாட்டு இங்க பாங்க பாரு, இங்க பாலாக்க பாரு, விளையாட்டு தர முடியாது. ரொம்ப கவலையோட இருக்கு. சரவணன் வாங்க. ஹலோ மைக்கேல் சிங். கபடி 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 புடி 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 கையை முடி கை முடி கை முடி. அற்புதமான கேட்ச், மிக அற்புதமான மேட்ச். கையை கொஞ்சம் தடை விடுங்க. விடுங்கப்பா. 50 தப்பு இருக்காரு அவரு. 50 அவரு அவ்வளவுதான். கை முடி கை முடி கையை முடி. ஒரு காலை முடி, ஒரு கையை முடி. புடி புடி புடியில புடி. அவ்வளவுதான். வர வர புடி 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 கையை முடி கையை முடி கையை முடி. சூப்பர், அருமையான கேட்ச், நல்ல கேட்ச். அவ்வளவுதான் அவ்வளவுதான் தம்பி. புடிய புடிடா புடிடா. நல்லா நல்லா புடி புடி. இறங்கி இறங்கி தொடு விட்டு தொட விடுங்க. நல்லா எல்லாரும் பாடி போனோம்னா ஒருத்த மட்டும் கால முடி கால முடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். கை தட்டுங்க கை தட்டுங்க. அற்புதமான கேட்ச், அற்புதமான கேட்ச். எப்படி பிடிக்காம பாத்தியா? அவ்வளவுதான். அடுத்து அடுத்து வாடா வாடா. தினேஷ் தினேஷ் சூப்பர் சூப்பர் கேட்ச். தினேஷ் தினேஷ் போப்பா. நம்ம ராஜா கை தட்டுங்க. செம ஃபாஸ்டா கை தட்டுங்க. சூப்பர் சூப்பர். கலக்கல் கோவிந்தன். அவ்வளவுதான். இறங்கோடு தம்பி. முடி முடி அஜி. ஆள் வளர்த்தியானாரு பார்த்து 2 காலையும் முடி. சூப்பர் சூப்பர். அற்புதமான ஒரு ஆட்டக்காரர் தினேஷ் அவர்கள். சும்மாவா
அதாவது இறங்கு இறங்குடு இறங்குடு இறங்குடு. பாத்து பாத்து. அவ்வளோ அஜி காலை பிடிச்சிடணும். அஜி விடக்கூடாது. அப்படிதான் இறங்கூட கைப்படி. சூப்பர் அற்புதமான கை தம்பி டோபு போனி அற்புதமான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. போட்டு இவரு கொஞ்சம் கை தட்டுங்கம்மா. நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்படிதான் இறங்கு அற்புதமான ஒரு பெயர் சொல்லலாம். நீங்க உள்ள போக கமாண்டர். அடுத்து கபடி திருமணமான ஆண்களுக்கு உண்டா? கபடி உண்டாப்பா திருமணமான ஆண்களுக்கு நிச்சயமாக அடுத்த எஸ்கி பூமா போதுங்க. இறங்கூட கமாண்டர் அவர் டீச்சர் தயார் கை எல்லாரும் போங்க. நம்ம தம்பி எசகே நாடாரோட அன்பு மகன் கலப்பு கொஞ்சம் வரைய மாட்டேங்காரு. கொஞ்சம் பாடி போக சொல்லுங்க. சூப்பர் அட்டகாசமான பாட்டி. அவ்வளோ போட்டு அவ்வளோ யாரு சூப்பர். அவ்வளோ இறங்க விடுங்க. தொட விடுங்க. அவ்வளோ செயின் போடுங்க. போடுங்க. யாரு அவ்வளோ அஜி அப்படி படுத்துரு அஜி. அவ்வளோதான். சூப்பர் அற்புதமான ஒரு ஆட்டம். ஆண்களுக்கான ஒரு அற்புதமான வீர விளையாட்டு. தினேஷ்க்கு நல்லா கை தட்டுங்க. தினேஷ் ஒருத்தனியா தொடணும். ஒரு விக்கெட்டோட தான் வரணும். என்னப்பா பாத்து சூப்பர் அஜி தினேஷ் சொல்லணும். அப்பா ஒரு நேரத்துல பெரிய ஒரு கபடி வீரர். அவ்வளவுதான் எல்லாரும் போங்க. சுகுமாரு தம்பி சுகுமாரு எல்லாரும் போயிட்டாங்க. அம்பர் பாயிண்ட் சொல்லுங்க. சூப்பர். சரி போட்டு பார்த்து பொறுமையா விளையாடுங்க. செயின் போடு. தொட விடு. இறங்க விடு. தள்ளி வாங்கல. தெரிய மாட்டேங்குது. நம்முடைய அருணுடைய இறங்கு. அவரா தருண் அவர்கள் அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார். இறங்கி சூப்பர் அருமையாக இருக்கு. அப்படிதான் அருமையான கேட்ச். வசந்த் டீம் 13, பிரகாஷ் டீம் 15.
ஏமா கோல போட்டிங்கன்னு ஒரு 15 நிமிஷம் இருக்கு என்ன போட்டாச்சா? நீங்க வேகமா போட்டிருக்கீங்க, பரவாயில்ல, உங்க பாராட்டுகள். நாலும் சார் இருக்கு. இடைவேளைக்கு இன்னும் 4 நிமிடம் உள்ளது. அவ்வளோ இறங்கி அஜய் தோடு தோடு. சூப்பர் சூப்பர். ரெண்டு கேளுங்க, அங்க கேளுங்க. அவ்வளோ சூப்பர் சூப்பர். இறங்க 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 தருண் அடி அதிரடி ஆட்டக்காரர். அப்படிதான் தொட்டு ஓடி வந்துரு. முடிச்சானப்பா, கொஞ்சம் காலை கீழே பார்ப்பான். அடுத்த திருமணமான கபடி வீரர் நமது நம்பியண்ணன் அவர்கள் தயாராங்க. சூப்பர் சூப்பர், அருமையான கேசுப்பா, அருமையான கேஸ். சூப்பர் சூப்பர். அப்படியே தூக்கி விடுங்கப்பா. பரவாயில்ல. தண்ணீர் இடைவேளைக்கு இன்னும் ஒரு 3 நிமிடம் இருக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பரவாயில்ல. அருண் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டக்காரர் என்று சொல்லலாம். நல்ல முயற்சி பண்ணாரு அருண் அவர்கள், முடியவில்லை. சூப்பர் சூப்பர். சூப்பர். நடுவரை கூப்பிடுமா அசோகே? ஓகப்படி முடிஞ்சா நடுவர் மேக்கப் ஆளை கேட்கலையா? நீங்க கோலப்பட்டி முடிச்சீங்களா? அப்படி இந்த பக்கம் வந்துருங்க. போட்டவங்களா அப்படி இங்க சேருக்கு வந்துருங்க. இப்ப நடுவர் வருவாரு, கண்ணில் தெரியக்கூடாது உங்களெல்லாம். அப்படியே அந்த பக்கம் வந்துருங்க. வாங்க எல்லாரும் அவங்க இடத்துல போய் வந்துருங்க. கோல போட்டி நடுவர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிறாரு நினைக்கிறேன். அப்படியே இங்க வாங்க, கிழக்கு பக்கம் வாங்க. அவரு பெரியவருங்க முத்துகிருஷ்ணன், அவரு பொன்தாஸ் அவர்கள் 2 பேருக்கு கூப்பிடுங்க. கோல போட்டிக்கு நடுவர் வீட்டுக்கு போயிட்டாரப்பா, பின்னாடி ஆளைக்காங்களே அவரு வந்தாரா? சரி வாங்க. கோல போட்டிக்கான நடுவர் வர்றாரு, கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏமா உங்க நடுவர் வர்றாரு, கொஞ்சம் கைத்தட்டுங்க. இவர் 2 பேர் முத்துகிருஷ்ணன், அவர் பொன்தாஸ் அவர்கள் நடுவர். அவர் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. வீட்டுல எத்தனை கோலம் போட்டுருக்காருன்னு சொன்னாரு. என் பொண்டாட்டி கோலமே போட மாட்டா, நான் தான் போட்டுட்டு இருக்கேன். அதனால எனக்கு கோலத்தை பத்தி தெரியும்னு சொல்லியிருக்காரு 2 பேரும். இன்னைக்கு காலையில கூட பொங்கல் விடும்போது 2 பேரும் அவங்க வீட்டுல கோலம் போட்டுருக்காங்களா. அவர் 6 பரிசு 100 ரூபா கொடுப்பாரு எஸ்டா, அவர் சார்பா கொடுப்பாரு. கம்பெனி பரிசு போக 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, உடனே பார்த்து சொல்லக்கூடாது. எல்லாம் கஷ்டப்பட்டு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் 4 பரிசு உண்டா? சரி, உங்களுக்காக 4 பரிசு உண்டா? எஸ் 6 பரிசு உண்டா? போடு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. முத்துகிருஷ்ணன் பத்தி சொல்ல வேண்டாம், அவர் தான் கோலம் போடுறாரு. ஆம்பளை எல்லாம் 2 பேரும் வீட்டுல வேலை செய்யற ஆளு தான், வேலையை அவங்க தான் செய்யறாங்களாம். ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பார்த்து அழகா இருக்கு.